பிரேம், இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பொருள் தான் செய்கிற பெரிய விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்கிற முட்டை தட்டுப்பாடு. இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. காஸ்கோலேருந்து எல்லாருமே வந்து பெரிய லெவலில் முட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே ஒரு அடித்தடிலாம் நடந்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு என்ன காரணம், ப்ளஸ் கிராசரி விலையெல்லாம் எப்போ வந்து பழையபடி ஆகும், முட்டை விலை எப்படி பழையபடி ஆகும், இந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏகான்ஸ் ஆப்பை பற்றி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்க்ரீன்லையும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். அப்பா எங்க இருக்கோம்? இங்க நம்ம காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்க வந்திருக்கோம். கோல்டு இல்லடா, எக்கு. தீரா, உனக்கு என்ன வேணும்? காஸ்கோல ஃபிஷ் தான் உசுரு. ஆனா நம்ம வந்து ஃபிஷ் வாங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எக் இருக்கான்னு பாப்போம். ஆஃப்ல போட்டுருக்கோம் பிரேம். ஓ, ஐரோபோவா? $150 ஆஃபா? நம்ம சொன்னோம் இல்லையா, டாரிஃப்ஸ் இன்னும் அப்ளிகபிள் ஆகலனாலுமே விலை ஏறிடுச்சு. 9.99 ரொம்ப அதிகம். அவகேடோ கம்மியா இருந்தது, $7-8 தான் இருந்தது, $2 ஏறிடுச்சு. ஐயோ. ஆர்கானிக் பனானா $1.89. என்ன வேணும் உனக்கு? கிராப் ஒன்று, ஃபிஷ் ஒன்று, அப்புறம் போதுமா? ஷ்ரிம்ப் ஒன்று ஃபுல்லாக வந்து சீ ஃபுட்டே வேணும். ஓகே. காஸ்கோவில் பார்த்தா நார்மல் எக்கும் ஆர்கானிக் எக்கும் அதே ப்ரைஸில் போட்டுருக்காங்க. ஆல்மோஸ்ட் பர் டசன் பார்க்கும்போது நார்மல் எக்கு 4.2 இருக்குது, ஆர்கானிக் 4.3 இருக்குது. ஆனால் வந்து லிமிட் வந்து 3x தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு. அது ரொம்ப நல்ல விஷயம். இல்லைனா வந்து நிறைய பேர் வந்து அப்படியே ஸ்டாக் பண்ணிட்டு போயிட்டுருப்பாங்க. அதனால தான் வந்து நீ பார்த்தோன்னா இன்னும் எக்கு வந்து இங்கே இருக்குது, அட்லீஸ்ட் இருக்குது. பட் நீ ப்ரைஸ் பார்த்தா இதே எக்கு வந்து, அதாவது நார்மல் எக் வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 4.3 போட்டுருக்காங்க இல்லையா பர் டசனு. இது வந்து 2.லாம் கிடச்சிருக்கு காஸ்கோலே. ஸோ ரொம்ப ஹைக் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து பேர்ட் ஃப்ளூ. அதனால தான் வந்து எக்கோட கொள்முதல் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆர்த்தி 2899. இப்போ லாஸ்ட்டு பார்த்ததையும் இப்பயுமே விலை ஏறிடுச்சோ? ஓ, இது பேம்ப் கோல்டு தான், ஸ்விஸ் பேங்க் கோல்டு. தீபாவளி சமயத்தில் நம்ம காஸ்கோ வீடியோ போட்டிருந்தோம். அதில் சொல்லியிருந்தோம் ஒரு ட்ராய் அவுன்ஸ், அதாவது 31.1 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை $2769 வித்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2 மாசத்துல பார்க்கும்போது அப்படியே குறைஞ்சி போச்சு. அதே ஒரு ட்ராய் அவுன்ஸோட 24 கேரட்டோட விலை $2629 வந்து வித்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ போன வாரம் காஸ்கோ போகும்போது செக் பண்ண அதே 24 கேரட்டோட விலை $2829. அதாவது 2 மாசத்துல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து $200 ஏறி இருந்தது. அதை விடுங்க, இன்னைக்கு செக் பண்ணும்போது இது லாஸ்ட் வேலை செக் பண்ணி நீ செக் பண்ணதுக்கு ஒரு வாரம் கூட இடைவெளி இல்லை, அதுக்குள்ளே $70 ஏறி இன்னையோட விலை பார்த்தீங்கன்னா $2899. நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தோம் US டாலர் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குன்னு. பொதுவாகவே ஒரு விதி இருக்குது, US டாலர் எப்போல்லாம் ஸ்ட்ராங் ஆகுதோ அப்போல்லாம் கோல்டு ப்ரைஸ் வந்து குறையும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் வரலாறை புரட்டி பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் இரண்டுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏறி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வரலாற்று தருணம் தான் இதுவும். US டாலரும் ஸ்ட்ராங்காக இருக்குது, கோல்டு ப்ரைஸுமே அதிகமாக இருக்குது. என்ன பிரேமா, ஸ்னோவா? ஒகையில இருந்து இதுக்கெல்லாம் ஆச்சரியப்பட முடியாது. ஆனால் வந்து காலையில் நல்லா இருந்தது. நல்லா இருந்தால் ஸ்னோ இல்லாமல் கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும் இன்னும் கொஞ்சம் நல்லா நினச்சிட்டு இருந்தோம். ஆமாம், இப்படியே தான் நினச்சிட்டு இருப்போம். அப்படியே டிசம்பர் போகும், ஜனவரி போகும், பிப்ரவரி போகும் ஒகையாவில். இன்னைக்கு நாளைக்குன்னு அப்படியே இன்னைக்கு பார்த்தா ஸ்னோ, திடீர்னு ஸ்னோ பெஞ்சிட்டு இருக்கு. பட் வந்து ரொம்ப ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குல்ல இந்த வாரம். ஆக்சுவலாக அது போன வாரம் ஒரு நாள் நம்ம வந்து பிளே ஏரியாலாம் போய் விளையாடலாம் விட்டோம். அந்த அளவுக்கு நல்லா இருந்தது. பட் டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. பிரேம், ஆனால் பொருட்களோட விலைலாம் இவ்வளோ அதிகமாகவும் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. முக்கியமாக வந்து முட்டையோட விலை. ஆமாம், புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு வந்து பொருட்களோட மிக முக்கியமாக நம்ம வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் கிராசரி ஐட்டம் விலை வந்து குறையும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாறி வந்து ஏறிட்டு இருக்கு. முட்டை விலைக்கு மிக முக்கியமான காரணம் நம்ம வீடியோவில் சொன்ன மாதிரி வந்து ஏவைன் ஃப்ளூ ஆர் பேர்ட் ஃப்ளூ. அதுதான் வந்து மிக முக்கியமான காரணம். இப்போலாம் வந்து யாராவது வந்து வீட்டில் வந்து முட்டை பொரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது யாராவது பார்த்தாங்கன்னா சமூகம் பெரிய இடம் போல இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு வந்து முட்டையோட விலை அதிகமாகிடுச்சு. சொல்லப்போனால் கடையில் போனால் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாம்ப்பா, எக் ஃப்ரைட் ரைஸுக்குங்கிற நிலைமைக்கு போகும்போது. ஏன்னா நம்ம இன்றைக்கே பார்த்தோம் இல்லையா, அது 2 விதமான விலை இருந்தது. ரெகுலர் எக்ஸோட விலை அதிகமாக இருந்தது, ஆர்கானிக் எக் ஆர் கேஜ் ஃப்ரீ எக்கோட விலை கம்மியாக இருந்தது. ஆல்ரெடி எக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டசன் வந்து 5.46. எப்பாடி ரொம்ப ரொம்ப அதிகமாக போட்டுருக்காங்க. ஈவன் வந்து இது நார்மல் எக்கு தான்.
எதனால பிரேமா இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ்? யூசுவலா வந்து ஆர்கானிக் எக்ஸ் தானே வந்து அதிகமா இருக்கும். ஆமா, ட்ரெடிஷனலாவே ஆர்கானிக் ஆர் கேஜ் ஃப்ரீ எக்கோட விலை தான் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி வந்து ரெகுலர் எக்னு சொல்றாங்க இல்லையா, அதோட விலை கம்மியா இருக்கும். அதுக்கு காரணம் ரெகுலர் எக்லாம் வந்து பெரிய பெரிய கம்பெனில ப்ரொடியூஸ் பண்றாங்க. அதாவது நிறைய கோழிகளை வந்து அடைச்சி வச்சு கேஜில் அடைச்சி வச்சு அதை நிறைய தீனி போட்டு அதுலேருந்து வர முட்டைகள் தான் அந்த ரெகுலர் எக்ஸ். ஆர்கானிக் ஆர் கேஜ் ஃப்ரீங்கும் போது அந்த மாதிரி இருக்காது. இப்படி நிறைய கோழிகளை அடைச்சி வைக்கிற இடத்துல பேர்ட் ஃப்ளூ அதிகமாக பரவுனதுனால நிறைய கோழிகளோட முட்டையை உபயோகப்படுத்த முடியலை. ஸோ அதனால தான் ரெகுலர் எக்ஸோட விலை அதிகமாக இருக்குது. கேஜ் ஃப்ரீ எக்ஸுக்கு இந்த பேர்ட் ஃப்ளூ கம்மியாக இம்பாக்ட் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. இது ஒரு காரணம். இரண்டாவது காரணமாக வல்லுநர்கள் சொல்கிறது என்னென்னா வந்து நிறைய இந்த ஆர்கானிக் கேஜ் ஃப்ரீ எக்ஸுக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அதனால் அந்த விலையே கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கான்ட்ராக்ட்ஸ் எண்ட் ஆகும்போது புது விலை அதிகமாக தான் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன தெரிய வருதுன்னா கண்டிப்பாக இப்போ கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது ஆர்கானிக் கேஜ் ஃப்ரீ கம்பேர்ட் டு ரெகுலர் எக்ஸு. அதோட விலையும் ஏறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிய வருது. பிரேமா, இதனால மனிதர்களுக்கும் இந்த ஃப்ளூ பரவ சான்ஸ் இருக்கா? பேர்ட் ஃப்ளூ இந்த சீசனில் இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ டிஃபால்ட்டாகவே நம்ம மக்களுக்கு நிறைய பேருக்கு பரவும். இது முக்கியமான இந்த சிடிசியே வந்து இந்த மேப் வந்து வெளியிட்டிருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் இந்த ஃப்ளூ அதிகமாக இருக்குன்னு பார்க்கும்போது நம்ம ஒஹாயோ பாரு அதிகமாக இருக்குது. ஒஹாயோ, டெக்சாஸ் நீங்கள் பார்க்குறீங்க, ஸ்க்ரீன்லேயே பார்க்குறீங்க எந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. ரொம்ப மினிமல் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஏரியாவில் வந்து வெஸ்ட் விர்ஜினியா ரொம்ப மினிமலாக இருக்குது. மீதி இடத்துல எல்லாமே வெரி ஹை அட்லீஸ்ட் மாடரேட் இந்த மாதிரி தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இது நல்லாவே தெரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு ஃப்ளூ சீசன் தான். ஸோ இயல்பாகவே நிறைய பேர் வந்து சிக்காகிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் பேர்ட் ஃப்ளூ வந்து இயல்புக்கு மாறாக நிறைய பரவுனதுனால முட்டையோட விலை பயங்கரமாக அடி வாங்கிடுச்சு. பிரேமா, டாரிஃப்ஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமோ? டாரிஃப்ஸ்க்கும் கிராசரிக்கும் சம்மந்தம். நம்ம பார்த்தோம்னா அவகோட விலையெல்லாம் இவ்வளோ நம்ம பார்த்ததே இல்லை. அவகோடோ மட்டும் இல்லை பிரேமா, மற்ற எல்லா கிராசரியோட ப்ரைஸ் கூட அதிகமாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்ட். தக்காளி, வெங்காயம் எல்லாத்தோட விலையுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நிறைய இவங்களோட ஃபுட்டு எங்கேருந்து வருதுன்னா மெக்சிகோலேருந்து வருது. அதுவும் இயல்பாகவே இந்த சீசனில் வந்து இங்கே நிறையா வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியாது இல்லையா, ஏன்னா ரொம்ப குளிர் சீசன். ஸோ இவங்க வந்து சம்மரில் தான் வந்து கொஞ்சம் இவங்களோட பொருட்கள் முக்கியமாக ஃபுட்டு சொல்கிறேன், அந்த காய்கறிகள் பழங்களோட விலையை சொல்கிறேன், குறையத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது டாரிஃப்ஸ்னால ஆல்ரெடி வந்து ஒரு பயம் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதனாலே வந்து ப்ரைஸ் டிஃபால்ட்டாகவே அதிகமாக்கிட்டாங்க. இன்றைக்கி அவகோடோ வந்து அவ்வளோ நாங்கள் காஸ்கோவில் பார்த்ததில்ல. எங்கள் காஸ்கோவில் ரொம்ப வந்து காஸ்ட்லியாக தான் இருந்தது. ஈவன் தோ டாரிஃப்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த 25% போடாத போது எப்படின்னா 25% வந்துடுச்சுன்னா நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது. இல்லை சீரியஸாக நம்ம இப்போ காஸ்கோவில் போகும்போது பில்லு எவ்வளோ வந்துச்சு? $100 தாண்டிச்சுல, $100-150 வந்துடுது. யூசுவலாவே இப்பெல்லாம் காஸ்கோக்குள்ள போறதுக்கு ஒரு பயம் இருக்கு பிரேமா. இல்ல கிராசரியாவே ஆமா, டிஃபால்ட்டாவே கிராசரி பிரைஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னாடியே ஒரு பட்ஜெட் வீடியோலாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது பா நம்ம பொண்ணான காலத்தில் வாழ்ந்துருக்கோம்ப்பா அப்படின்னு வந்து தெரியுது. ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, அப்பா பட்ஜெட்டுக்கும் இப்போ பட்ஜெட்டுக்கும் வந்து போடும்போது ப்ரைஸ் வித்தியாசம் வருது. ஆனால் நம்ம வாங்கக்கூடிய சேலரி இது எல்லாமே அப்படியே இருக்கு. ஒரு நெருக்கடி வந்து உருவாகுதுன்னு சொல்கிறேன். அன்லஸ் வந்து வேலை சேஞ்ச் பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதுதான் ஒரு நிதர்சன உண்மை. ஸோ இதனால் சேவிங்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. நம்ம சொன்னோம் இல்லையா, முட்டை ப்ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா குறைக்கிறதுக்கு என்ன வழின்னு கேட்கும்போது நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், நீங்கள் பேக்யார்டில் கோழி வளர்த்து அதுலேருந்து முட்டை எடுக்கலாமே அப்படின்னு. அது நல்ல விஷயம் தான். ஆனால் நிறைய ஹெச்ஓஏ, நம்ம நிறைய கேட்டட் கம்யூனிட்டியில் தான் இருப்போம். ஹெச்ஓஏஸ் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹோம் ஓனர்ஸ் அசோசியேஷன் அதை அலோவ் பண்ண மாட்டாங்க. நிறைய நேரங்கள் நம்ம சிட்டி லிமிட், கவுண்டி லிமிட்குள்ளே இருக்கும். அங்கே நிறைய வந்து ரூல்ஸ் இருக்கும். அந்த ரூல்ஸ் அலோவ் பண்ணாது. அப்படி ரூல்ஸ் அலோவ் பண்ணாலும் அந்த கோழி வளர்ப்பதற்கான அந்த ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊர் மாதிரி ரொம்ப ஈஸி இல்லை அப்படின்னு சொல்ல வரேன். ஆமாம், பட் ஸ்டில் நிறைய பேர் வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா கண்டிப்பாக நம்ம கோழி வளர்த்து அந்த முட்டையை சாப்பிட்றதுல ஒரு டேஸ்ட் தான் இல்லையா. ஸோ அது 100% தெரியும் அது வந்து ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஆர்கானிக்குங்கிற டேகை வச்சு நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு விஷயம். நிறைய பேர் அதை சொன்னாங்க. ப்ளஸ் வந்து நம்ம ஃபார்ம் எக் சொன்னோம் இல்லையா, ஃபார்ம் எக் வந்து இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்கும், அங்கே கூட போய் வாங்கலான்னு. இன்னொருத்தவங்க வந்து அதுக்கு வந்து இன்னொரு கேள்வியும் எழுப்பியிருந்தாங்க. இப்போ பேர்ட் ஃப்ளூ நடக்குது, பெரிய பெரிய கம்பெனிகள் அட்லீஸ்ட் தெரிஞ்சவொன்னா அந்த முட்டையெல்லாம் அப்படியே ஹோல்ட் பண்ணுவாங்க, இல்லைனா அதை டிஸ்போஸ் பண்ணுவாங்க. இப்படி ஃபார்ம்லாம் அப்படி பண்ணுவாங்களா, இல்லை அந்த முட்டையை நம்ம கொடுத்துருவாங்களான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு எழுப்பினாங்க. ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய கோழிகள் ரொம்ப அடர்த்தியான இருக்கிற இடத்துல தான் பேர்ட் ஃப்ளூ அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி கேஜ் ஃப்ரீ ஆர் லோக்கல் ஃபார்ம்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. பட் ஸ்டில் எகெயின் வந்து அதுவும் ஒரு வேலிட் பாயிண்டாக தான் இப்போ எடுத்துக்கிறேன் இந்த நேரத்தில். ஸோ இந்த நேரத்தில் வந்து வெஜிடேரியனாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ விரதத்துக்காக 2-3 நாளாக வெஜிடேரியனாக இருக்கிறோம். ஆக்சுவலாக நம்ம முட்டையோட ப்ரைஸ் வந்து ஒரு 1 year 1.5 yearsஆவே அதிகமாகிட்டே தானே பிரேமா இருக்குது. கரெக்ட். நம்ம நிறைய வீடியோலையும் சொல்லிட்டு இருந்தோம்ல, முட்டை பாலோட விலைலாம் அதிகமாகிட்டே இருக்கு. 100% கரெக்ட். சரி, நீ சொன்ன இல்லையா, முட்டை பால் எல்லாத்தோட விலை அதிகமாக இருந்து அது காரணம் நல்லாவே கிளீனாக தெரியும், இன்ஃப்ளேஷன். இந்த இன்ஃப்ளேஷன் கொஞ்சம் கூல் ஆகிட்டு இருக்கு. கூல் ஆகணும்னா என்ன சொன்னால், நம்ம டீஃப்ளேஷன் ஆகலை. அந்த பழைய விலைக்கெல்லாம் நம்ம போகவே மாட்டோம், அதெல்லாம் அழிச்சிதுங்க அந்த ஃபுல்லாகவே. ஸோ அந்த முட்டை பாலோட விலை நீ சொன்ன மாதிரி வந்து ஒரு 200% ஏறிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ அட்லீஸ்ட் அந்த பர்சன்டேஜ் ஏறினதில் குறைஞ்சிட்டு இருந்தது பாலோட விலை. ஆனால் இந்த முட்டையோட விலை இன்னும் தாண்டி ஏறுது.
சொல்கிறது புரியுதா இல்லை டிஃப்ரென்ஸ்? இப்போ பால்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. நம்ம ஒரு என்ன சொல்கிறது, அந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஹையாக இருந்த இதை கம்பேர் பண்ணும்போது. பட் ஆனால் முட்டை இன்னும் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருந்துகிட்ருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஈவன் வந்து நிறையா ப்ராடக்ட் சொல்லியிருக்காங்க இன்னும் வந்து இன்ஃப்ளேஷனால் வந்து நிறைய இம்பாக்ட் ஆகிருக்கு, நிறையா குறைக்கணும்னு. ஸோ நம்ம வந்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுமோ அதை ஃபாலோ பண்ணலாம். சரி, எக்ஸாம்பிள் வந்து நிறைய நேரம் பார்த்து காஸ்கோல் நிறையா வாங்கிட்டு வீணாக்கிடுறோம். ஸோ அதனால் வந்து ஆல்டியில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக படுது. நமக்கு தேவையான காய்கறி அப்பப்போ வாங்கிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். மிக முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஸ்டோரில் ஒரு வந்து கொஞ்சம் வேரி ஆகுது. ஸோ அதை நம்ம வந்து கரெக்டாக பிக் பண்ணணும். நம்ம எந்த ஸ்டோரில் கரெக்டாக நமக்கான ப்ரைஸ் இருக்கணும். இது நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கம்பேரிசன் போட்டிருக்கோம். காஸ்கோ வர்சஸ் ஆல்டி, காஸ்கோ வர்சஸ் இந்தியன் ஸ்டோர்ஸ் வர்சஸ் வால்மார்ட், இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம். அது மாதிரி பண்ணிங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிரேம், நம்ம ஸ்டேட் கூட ஓகே போல, நிறைய ஸ்டேட்டில் இன்னமும் அதிகமாக இருக்கும் போல. ஆமாம், கிராசரி ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து வேரி ஆகும். கண்டிப்பாக முட்டை விலையும் அதே மாதிரி தான். நம்ம ஸ்டேட்டு ரொம்பவே பரவாயில்ல. இவன் நிறைய பேர் போட்டிருந்தாலும் இன்னும் நிறைய ஸ்டேட்டில் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கான். கலிஃபோர்னியா பக்கம்லாம் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு டசன் எக் எவ்வளோ வந்து அங்கே விற்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஸ்டேட் பரவாயில்ல அப்படின்னு கொஞ்சம் வந்து மனசை தேர்த்திக்கலாம். முன்னெல்லாம் சட்டை வாங்குறதுக்கு தான் வந்து இஎம்ஐ கொடுத்துருந்தாங்க. இனிமேல் முட்டை வாங்குறதுக்கு இஎம்ஐ கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ 5 டசன் எக் வாங்கினாலே $100 மேலே போகுது. ஆக்சுவலாக நிறைய பேர் அங்கே முட்டை எடுக்கும் போது பிரேமா நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் சில பேர் வந்து நிறைய பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்களோ ஒரு வீட்டுக்குள்ளே. ஸோ அவங்கெல்லாம் முட்டை எடுக்கும்போது பேசிட்டே இருந்தாங்க, ஏன் லிமிட் 3 தான் போட்டிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் நிறைய பேர் அதை நிறைய எடுக்கிறதையும் பார்த்தோம். ஆனால் நம்ம அங்கே எழுதியே போட்டிருந்தாங்க. ஆமாம், அதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால நிறைய இங்கே கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வெளில ஹோட்டல் பண்ணாலும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து முட்டை இருக்கும். இவங்க காலைல வந்து அந்த ப்ரோட்டீன் எடுத்துக்கிறது வந்து அது எல்லாருமே நல்ல விஷயம் தான். அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இனிமேல் ஷேரிங் இஸ் கேரிங்னு வந்து ஒரு முட்டைக்கு பதிலாக 6 முட்டை ஷேர் பண்ணிக்க வேண்டியதுதான் ஃபேமிலியாக. அப்படி வேறு வழி இல்லை. ஏன்னா இது உடனே வந்து இந்த ப்ரைஸ் வந்து ட்ராப் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் நாள் வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்க வேண்டியதான். இதுக்காக வந்து யாரும் போய் ரஷ் பண்ணிட்டு இன்றைக்கே ஒரு 5 டசன் 6 டசன்லாம் எடுத்துறாங்க. ஏன்னா போட்டிருக்காங்க, அந்த இடத்துல லிமிட் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து நம்ம ரொம்ப நாள் முட்டையை வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். தேவைக்கானது நம்ம எல்லாருமே கன்சியூம் பண்ணாலே வந்து இந்த ஒரு பிரச்சனை வராது. ரைட், நம்ம எல்லாரும் பயத்தில் போய் நிறையா எடுக்க தான் அதோட பொருளோட விலையை வந்து அதிகமாகுது. அது அவங்களுக்கு சாதமாகவும் போகுது. ஸோ ரைட், இது வந்து எப்போயும் மாதிரி தான், இது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இன்ஃப்ளேஷனாக அதிகமாக இருக்கிறதுனால பேக் டு பேக் நிறைய விஷயம் நடக்கிறதுனால ஒரு சின்ன பிளான் போடணும், அவ்வளோதான், தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.